வணக்கம். இது உங்கள் மை டால்க். வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா, குக் கோமாளி 5ல என்ன நடந்துச்சு? என்ன ப்ராப்ளம்? வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 சீசன் ரொம்ப பிடிச்ச சீசன். அது குக் கோமாளினாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அது விஜய் டிவி ரொம்ப டாப்ல கொண்டு போன அதுவும் இந்த பட்டும், நம்ம நம்ம 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ரொம்ப வேற லெவல்ல நம்ம அப்பாவும், பட்டும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதுல தான் நெறைய பேர் நமக்கு புடிச்சவங்க வந்தாங்க. பட் இந்த சீசனுக்கு என்ன ஆச்சுன்னே தெர்ல. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. என்ன ப்ராப்ளம்ன்னு பார்த்தா, மணிமேகலைக்கா வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பிரியங்கா அக்கா ஒரு ஷோ நடக்கும்போது, மணிமேகலை அக்கா ஏற்கனவே பேசின வீடியோவ எடுத்து போட்டு காட்டி 2 ஜட்ஜஸையும் ட்ரிகர் பண்றாங்க. அங்க ஆரம்பிச்சுச்சு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆங்கரிங் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் குடுக்குறாங்க. மணி அக்கா பொறுத்துக்கிறாங்க. பட் ஆனா, ரொம்ப பொறுமை தாங்க முடியாம, தன்மானம் தான் முக்கியம். என் வேலைய செய்யவே விடல அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்க்குறாங்க. ஆனா, புரொடக்ஷன் ஹவுஸ் சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த புரொடக்ஷன் ஹவுஸ் சன் டிவிக்கு வந்து டாப் குக், டூப் குக்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற புரொடக்ஷன் ஹவுஸ் புதுசு. ஸோ, மணி அக்காக்கு அவங்க ஒத்து வரல. பேசி பார்க்குறாங்க. செட் ஆவல. ஸோ, வெளிய வந்து கெத்தா வெளிய வந்துட்டாங்க. சரி வெளிய வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னு பார்த்தா, ஆளுக்கு ஆளுக்கு பிரியங்கா அக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே. என்னன்னு பார்த்தா, ஒரு பக்கம் குரேஷ் பேசுறாரு, ஒரு பக்கம் பூஜா பேசுறாங்க, ஒரு பக்கம் நம்ம அம்மா பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. அப்புறம் பார்த்தா மணிமேலக்குக்கு செம சப்போர்ட்டு. ஒரு வீடியோல கூட பாருங்க, "சொம்புக்குலாம் என்னடா மரியாதை?" அப்படிங்கிற மாரி அக்கா பேசியிருப்பாங்க. செம கெத்தா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் பிரியங்கா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். மேபி அந்த வீடியோ போடாம இருந்திருக்கலாம். இப்போ குக்கா போனாங்களா, ஸோ அவங்க வேலைய பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்களா. நல்ல ஒரு ஒரு சீனியர் ஆங்கர் தான். அது நம்ம இல்லன்னு ஒத்துக்க முடியாது. பட் என்னன்னா, அந்த அக்கா பிரியங்கா அக்கா உள்ள போறாங்கன்னா, உள்ள போயிட்டு அவங்களுடைய வேலைய பார்த்துட்டு எல்லாம் ஜாலியா ஃபன் பண்றாங்களா, ஸோ பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்ல. ஸோ மணி அக்காக்கு ஆங்கரிங் சொல்லி தரேன். நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற கொஞ்சம் யோசிக்காம பண்ணதுல, அவங்களுக்கும் இப்போ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இந்த எல்லா சேனல்லயுமே கிட்டத்தட்ட நெகட்டிவிட்டி அதிகமா ஆயிடுச்சு. அந்த அக்கா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. எனிவே மணி அக்கா வெளிய வந்துட்டாங்க. இப்ப மணி அக்கா அடுத்து என்ன பண்ண போறாங்க எங்களுக்கும் தெரியல. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அப்டேட் ஃபார் யூ அண்ட் பேக். தேங்க் யூ.